मुस्तफा जाने रहमत पे लाखों सलाम। शम्माए बज़ में हिदायत पे लाखों सलाम। फ़लिल्लाहिल हम्दु रब्बिस समावाति रब्बिल अर्दि रब्बिल आलमीन वलहुल किब्रियाउ फ़िस समावाति वल अर्दि वहुवल अज़ीज़ुल हकीम। सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व अला आलिहि त्तय्यिबीन व अस्हाबिहि त्ताहिरीन वन्नासि अजमईन। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शअनि हबीबिही इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना नबीना मौलाना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना नबीना मौलाना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। सदक़ल्लाहुल अलियुल अज़ीम व सदक़ रसूलुहुन नबियुल करीम व नहनु अला ज़ालिक मिनश शाहिदीन व शाकिरीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். வற்றாத வாஞ்சி கொண்ட வான்மறையை வகுத்தளித்த வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளிலே தங்களுடைய பாதங்களை தப்பாமல் தவறாமல் பதித்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், அம்பியாக்கள், ஒலியாக்கள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாது குறையாது நின்று நிலவட்டுமாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனாக இன்னுரை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க அன்பர்களே, தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லீம்களாக ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தார்களாக படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் இது அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய கருணை. கண்ணியமிக்க அன்பர்களே, 16வது நோன்பு நோற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நாளைக்கு பிற 17. இஸ்லாமிய வரலாற்றில் இந்த இஸ்லாம் பூமியில் இருக்கிறதா இல்லையா என்பதை முடிவு செய்யப்பட்ட நாள். பத்ருடைய போர் நடைபெற்ற நாள் ரமதானுடைய மாதம் 17வது பிறை ஹிஜ்ரி 2. இதில் பல படிப்பினைகளை அல்லாஹு தஆலா குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுறான். ரொம்ப குறைவான நபர்கள், வெறும் 313 சஹாபாக்கள். ஆப்போசிட்டில் நின்னவங்க குறைஷியர்கள் 1000 பேர். எல்லாமே ரொம்ப குறைவாக இருந்துச்சு. ஆயுதங்களும் சரி, வீரர்களும் சரி, எல்லாமே குறைவாக இருந்துச்சு. ஆனால் அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுத்தான். அதை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது வலக்கது நஸரக்குமுல்லாஹு பிபத்ரின் வ அன்தும் அதில்லா. நபியே, உங்களுக்கு நாம் உதவி செய்தோம், நீங்களுமோ ரொம்ப ரொம்ப பலகீனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில். எந்த விதத்தில் பலகீனம்? உடலில் இருக்கக்கூடிய தாக்கத் சக்தி, அதுவும் பலகீனம். நோன்பு வச்சிருக்கிறாங்க, எல்லாரும் நோன்பு வச்சிருக்கிறாங்க. படை வீரர்களுடைய பலகீனம், அவங்கள்ட்டையும் பலகீனம். அவங்க ஆப்போசிட்டில் 1000 பேர், இவங்க 313 பேர். இருக்கக்கூடிய போர் உபகரணங்கள், கத்தி, வாள், ஒட்டகம், குதிரை எல்லாமே என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. சும்மா பறக்கத்துக்குன்னு சொல்கிறாங்கல்ல, இதுதான் பறக்கத்துக்கு இருக்கணுமேன்றதுக்காண்டி வச்சுருந்தாங்க. வெற்றி யாருக்கு தான் கொடுத்தான்? அல்லாஹ் தஆலா. என்ன அதில்லா அப்படின்ற அந்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறான். வஅன்தும் அதில்லா,
நீங்கள் ரொம்ப பலகீனமாக இருந்தீங்க. நீங்கள் ரொம்ப பலகீனமாக இருந்தீங்க. அப்படி பலகீனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டதின் காரணமாக அல்லாஹ் உங்களுக்கு மலக்குமார்களை இறக்கி அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? உதவி செஞ்சான். மலக்குமார்கள் அல்லாஹ் தஆலா 1000 மலக்குமார்களை இறக்குனதா சொல்கிறான். மலக்குமார்கள் எப்படிப்பட்ட படைப்பு? மலக்குமார்கள் எப்படிப்பட்ட படைப்பு? 100 நாளில் படைக்கப்பட்டவங்க, ஒளியால் படைக்கப்பட்டவங்க. புரிஞ்சா? அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தான்? அவங்களுக்கு உதவிக்காக வேண்டிய மலக்குகளை இறக்கி அவங்களுக்கு என்ன செஞ்சான்? வெற்றியை கொடுத்தான். இதில் நமக்கு பத்ரிலிருந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய, தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம இடத்துல ஈமான், யக்கீன் உறுதியாக இருந்தால் குறைவான நபர்கள் ஒரு மிகப்பெரிய படையை கூட வெல்லலாம். அது எந்த விதத்தில் குறைவாக இருந்தாலும் சரி. ரொம்ப குறைவான சாமான் தான் வச்சிருக்கிறோம், போய் சண்டை போடுறதுக்கு அப்படின்னா அல்லாஹ் தஆலா உதவி செய்வான். நபர்கள் நம்ம ரொம்ப குறைச்சலாக தான் இருக்கிறோம் அப்படின்னாலும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? உதவி செய்வான். என்ன முக்கியம் அந்த இடத்துல? ஈமான், நம்ம நம்பிக்கை தான் முக்கியம். அந்த இடத்துல நம்பிக்கை அதிகமாக இருக்குமானால் எதிர்த்து நிற்பது யாராக இருந்தாலும் கவலை இல்லை. எதிர்த்து நிற்கிறது, ஆப்போசிட்டில் நிற்கிறது யாராக இருந்தாலும் கவலை கிடையாது. அதனால நாம நம்பிக்கை, அதாவது என்ன சொல்றாங்க, ஈமான் ரொம்ப முக்கியம். ஈமான்னா என்ன? புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்துல கேட்கப்பட்டுச்சு, அல் ஈமானு பைனல் ஹௌஃபி வர் ரஜா. ஈமான்னு சொன்னா அல் ஈமானு பைனல் ஹௌஃபி வர் ரஜா. ஈமானுங்கிறது ஆதரவுக்கும் அச்சத்துக்கும் மத்தியில் இடப்பட்டது. ஈமான்னு சொன்னா என்ன? ஆதரவும் இருக்கும், அச்சமும் இருக்கும். அல்லாஹ் தான் சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு என்ன செய்யறது இல்லை, ரொம்ப அசால்ட்டாக இருந்துடுறது இல்லை. ஆஹா இவ்வளோ பேர் இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு பயந்து போகிறதும் இல்லை. எப்படி? ரெண்டுமே இருக்கணும். பயமும் இருக்கணும், ஆதரவும் இருக்கணும். பயமும் இருக்கணும், ஆதரவு. அதான் ஈமான். ஈமான் என்னங்க? பயமும் இருக்கணும், ஆதரவும் இருக்கணும். ரெண்டுக்கு மத்தியில் இருக்கக்கூடியது தான் ஈமான். அப்போ இந்த பத்ரில் நமக்கு கிடைக்கப்பட்ட படிப்பினை என்ன? நம்முடைய ஈமான் தாக்கத்தா இருக்கணும், நம்ம ஈமான் உறுதியாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய ஈமான் எப்படி உறுதியா? அல்லாஹ் அக்பர். நம்மளால வெயிலில் என்ன செய்ய முடியல, பள்ளிக்கு நடந்து வர முடியல, பள்ளிக்கு வாகனத்தில் வர முடியல, என்ன செய்யணும்? நோன்பு வச்சுக்கிட்டு. ஆனால் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? வாள் ஏந்தி கொண்டு போருக்கு போனார்கள். வாள் ஏறி கொண்டு என்ன செஞ்சாங்க? போருக்கு போனாங்க. நம்மளால என்ன செய்ய முடியல? பள்ளிக்கு வர முடியலையே. கத்தி எங்க தூக்கா? கத்திய எங்க தூக்குறது? புரியுதா? அந்த அளவுக்கு நாம் என்ன செய்யறோம்? ஈமான்லையும் சரி, உடல்லையும் சரி ரொம்ப பலகீனமாக இருக்கிறோம். இல்லைன்னா எப்படி போருக்கு போக முடியும்? இல்லைன்னா எப்படி போருக்கு போக முடியும்? ஈமான்ல அவங்க என்ன செஞ்சாங்க? உறுதியா இருந்தாங்க, நோன்பு திறந்தாங்க. என்ன செஞ்சாங்க? ஒரே ஒரு பெருச்சம்பளம் இவங்க வாயில போட்டுக்கிட்டு என்ன செஞ்சாங்க? அடுத்தவங்களுக்கு கொடுத்தாங்க. அதை அவங்க நோன்பு திறந்துக்கிட்டாங்க. திருப்பி அவங்க எடுத்ததை என்ன செஞ்சாங்க? அடுத்தவங்களுக்கு கொடுத்தாங்க. 70 பேர் என்ன செஞ்சாங்க? ஒரே பேரிச்சம்பளத்தில் நோன்பு திறந்தாங்க. 70 பேர் ஒரே பேரிச்சம்பளத்தில் நோன்பு திறந்தாங்க. பாருங்க, இப்போ நம்ம நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு டிஷ் கம்மியாச்சும் சண்டை போட்டுக்கிட்டு நம்ம என்ன இது வைக்கல, கடல் பாசி வைக்கலையா? என்ன ஏன் காலையும் செய்யல? நீ ஊற்றி வச்சிருக்க வேண்டியதானே? வீட்டில் என்ன சண்டை? வெங்காயம் போண்டா இருக்குது, சமோசா இருக்குது, கஞ்சி இருக்குது, எல்லாமே இருக்குது. சண்டை எதுக்கு? கடல் பாசி வைக்கலையா? காலையிலே ஊற்றி வச்சுட்டா தான் என்ன உனக்கு? அப்படி என்ன நீ செய்கிற அப்படின்னு சொல்லி வீட்டில் சண்டை போடணும். ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை வச்சு 70 பேர் என்ன செய்கிறாங்க? நோம்பு திறந்தாங்களே. அதனால தான் அந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றா, இஅமலு மா ஷி'தும். நீங்க என்ன செய்யணுமோ செஞ்சுக்கங்க, உங்களை கேள்வி கேட்க மாட்டேன்ட்டான். எப்படிப்பட்ட சர்டிஃபிகேட் வாங்கினாங்க? பத்ரில் கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு தனிப்பட்ட உரிமை என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லிட்டான், நீங்க என்ன செஞ்சாலும் சரி, அதை பத்தி உங்கள்கிட்ட கேள்வி கணக்கு கிடையாது. பத்ருங்கிறது இஸ்லாத்தை தூக்கி நிறுத்திய ஒரு மிகப்பெரிய சகாப்தம். இஸ்லாத்தை
இவ்வளவு காலமும் இஸ்லாம் கியாமத் நாள் வரைக்கும் வளர்ந்து வருவதற்கு காரணம் யாரு? அன்றைக்கு நடந்த பத்ரு சஹாபாக்கள், பத்ருல கலந்து கொண்ட அந்த சஹாபாக்களும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? தலைமை ஏற்று அதை நடத்தி கொண்டு போனாங்களே, அதனால தான் என்ன செஞ்சிச்சு இஸ்லாம் இன்ன வரைக்கும் இல்லை, கியாமத் நாள் வரைக்கும் என்ன செய்து இருக்கும் இன்ஷா அல்லாஹ். புரியுதா? அப்போ சஹாபாக்கள் எவ்வளவு ஒரு முக்கியமான பங்கு வகித்தார்கள். சொல்லிட்டான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல, என்ன செய்யணுமோ செஞ்சுக்க, என்ன செய்யணுமோ செஞ்சுக்கங்க. நீங்க உங்களை பத்தி எந்த கேள்வி கணக்கும் கிடையாது. யஅமலு மா ஷஅ்தும், நீங்க என்ன செய்யணுமோ செய்யுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஒரு சஹாபி என்ன செஞ்சிட்டாங்க? ஒரு ராணுவ ரகசியத்தை வெளிவிட்டுட்டாங்க. அது அந்த நேரத்தில் எப்படி என்ன சூழ்நிலை தெரியல, ராணுவ ரகசியம் தெரிஞ்சிருச்சு. காரணம் யாருன்னு கேட்டா, இன்ன சஹாபின்ற பேர் வருது, இன்ன சஹாபின்ற பேர் வருது. அடிக்க பாயிறாங்க மற்ற சஹாபாக்கள், அடிக்க பாயிறாங்க. மற்ற சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க? அடிக்கிறதுக்கு பாயிறாங்க. அப்ப சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தோழர்களை நில்லுங்க, அவங்க பத்ர்ல கலந்துக்கிட்டவங்க இல்லையா? என்ன சொன்னாங்க? அவங்க பத்ர்ல கலந்துக்கிட்டவங்க இல்லையா? அப்படி செய்யலாமா? நம்ம செய்யக்கூடாது. அல்லாவே சொல்லி நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிங்கன்னு சொல்லிட்டானே. அல்லாவே குர்ஆன்ல என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிங்க, உங்களை பத்தி கேள்வி கணக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டானே. அதனால நீங்க என்ன செய்யுங்க, விடுங்க. அது என்ன சூழ்நிலை வெளியாச்சு தெரியாது, என்ன சூழ்நிலையில வெளியாச்சோ தெரியாது, விட்டுடுங்கன்னு சொல்லிட்டாங்க. புரிஞ்சா? அவ்வளவு பத்ரு சஹாபாக்களுடைய விஷயத்துல என்ன இருக்கு? சலுகைகள் இருக்குது. இன்னும் என்ன சொல்றாங்க இமாம்கள்? நாம ஒரு துவா கேட்கிறோம், யா அல்லாஹ் வாஸ்தா பத்ரு சஹாபி 313 பேருடைய பேரை சொல்லி நாம துவா செஞ்சா அந்த துவா கபூல். 313 பேருடைய துவா செஞ்சு 313 பேர் தெரியாது. யா அல்லாஹ் பத்ரு சஹாபாக்களுடைய மாஸ்தார கேட்கிற இந்த துவாவை கபூல் செஞ்சு கூடிய அல்லாஹ், அல்லாஹ் கபூல் செஞ்சிருவான், அல்லாஹ் கபூல் செஞ்சிருவான். அவ்வளோ அவங்களுக்கு என்ன இருக்கு? அவங்க கலந்து கொண்ட பத்ரினுடைய காரணத்தினால அவ்வளோ சலுகைகள் அல்லாஹ் தஆலா கொடுக்குறாங்க. அவங்க பேரை சொல்லி கேட்டால் அல்லாஹ் துவா செஞ்சு கபூல் செஞ்சிருவான். அவங்க பேரை சொல்லி, யா அல்லாஹ் பத்ரு சஹாபியினுடைய பொருட்டால கேட்குறேன் துவாவை என்ன செஞ்சியா? கபூல் செஞ்சிரியா அல்லாஹ், என் பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ், எனக்கு இந்த தேவையை நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ், அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சிருவான்? உடனே அதை கபூல் செய்வான். அவ்வளவு அந்த பத்ரு சஹாபாக்களுக்கு என்ன இருக்கு? பவர் இருக்கு. அல்லாஹ் அக்பர். அந்த பத்ருல கலந்துக்கிட்ட 2 சஹாபாக்கள் தமிழகத்தில் இருக்கிறாங்க. அவங்களுடைய மக்பரா இங்க இருக்கு. இந்தியாவில் வேற எந்த சஹாபியும் கிடையாது, இந்தியாவில் எந்த சஹாபியும் கிடையாது. 2 சஹாபி தான் மொத்த இந்தியாவில். அந்த 2 பேரும் தமிழகத்தில் தான் இருக்கிறாங்க. ஒன்று கோவளம் ஷரீஃபில் இருக்கக்கூடிய தமீமுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க யார்? பத்ரு சஹாபி. அவங்க யாரு? பத்ரு சஹாபி. அதே போல பரங்கிப்பேட்டையில் இருக்கக்கூடிய உகாஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்களும் பத்ரு சஹாபி, அவங்களும் பத்ரு சஹாபி. இந்த 2 பேர் தான் என்ன செய்யறாங்க இங்க மொத்த இந்தியாவிலுமே 2 சஹாபாக்கள் தமிழகத்தில். நம்மளுக்கு கிடைச்ச பாக்கியம், நம்மளுக்கு கிடைச்ச பாக்கியம் ஒன்றும் இல்லை. ஒரு ஆலிம் ஒரு ஊருக்கு வந்தால் அந்த ஊரில் 40 நாளுக்கு என்ன செய்யப்படுது? அந்த ஊருடைய கபர்ஸ்தானில் இருக்கக்கூடிய கபர் வேதனைகள் நிப்பாட்டப்படுது. ஒரு ஆலிம் வந்தா அவங்க யாரு? அல்லாஹு அக்பர், ஜாத்தே அக்தஸ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கண்ணால பார்த்து ஈமான் கொண்டு பத்ர்ல கலந்துக்கிட்டவங்க. அவங்க வந்தா, அவங்க இருந்தா புரிஞ்சா? அப்படிப்பட்ட பாக்கியம் அல்லாஹ் நம்ம தமிழகத்துக்கு கொடுத்துருக்கிறான். புரியுதா? அப்போ பத்ரு இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா கோவளம் ஷரீஃபில் ஒரே கூட்டமாக இருக்கும். போய் பார்த்தீங்கன்னு சொன்னா மொத்த இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய மொத்த ஆலிம்கள் அங்கே தான் இருப்பாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய மொத்த ஆலிம்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே கூட்டம், உள்ளே போக முடியாது, வெளியே வர முடியாது, அவ்வளவு கூட்டம் இருக்கும். தராவி முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்பிடுவாங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்களும் கிளம்பிடுவோம். புரியுதா? இங்கேருந்து ஒரு பெரிய செட்டு போவாங்க. புரியுதா? மொத்த ஆலிம்கள் அங்கே தான் இருப்பாங்க. ஏன்? அவங்கள நினைவு கூற வரமா? ஏன் பத்ரு சஹாபியுடைய நாட்கள் இல்லையா? அது பத்ரு போர் நடந்த நாள் இல்லையா? அவங்கள என்ன செய்யறது? ஜியாரத் அன்னைக்கு ஒரு மரியாதை செய்யறது, அன்னைக்கு ஒரு மரியாதை செய்யறதுக்காக என்ன செய்வாங்க? இங்கேருந்து எல்லா ஆலிம்களும் கிளம்பி போயிடுவாங்க. தராவி முடிச்சுட்டு என்ன செய்வாங்க? கிளம்புவாங்க. ஹை, அப்போ என்ன சொல்ல வர்றேன்? பத்ரு என்பது, பத்ரு போர் என்பது இஸ்லாமிய அந்த சஹாபாத்தை என்ன செஞ்சிச்சு? சஹாபாத்தை உருவாக்குறதுக்காக வேண்டி போரிட்டு அவங்களுடைய தியாகம் செஞ்சு என்ன செஞ்சாங்க? இந்த இஸ்லாத்தை வலுப்பெற செய்தார்கள். புரியுதா? அதனால என்ன செய்யணும்? நம்ம என்ன இதில் சொல்லப்பட்ட இதன் மூலமாக பதிலில் நமக்கு கிடைச்ச விஷயம் என்ன? ஈமான் என்ன செய்யணும்? முக்கம்மலாக இருக்கணும்.
யா அல்லாஹ் நீ கொடுப்ப எனக்கு அப்படின்னு என்ன செஞ்ச நைக்கியா இருக்கக்கூடாது. இன்னும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான், யார் அல்லாஹ் தான் ரப்புன்னு சொல்லி அதுல பொறுமை காத்து இருந்தாங்களோ என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா, தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்கள் மீது மலக்குமார்களை இறக்கி நான் என்ன செய்வேன், அவர்களுக்கு உதவி செய்வேன்னு சொல்றான். என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா, அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு, என்னுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவன், அவனுடைய என்னுடைய போஷகன், அவன் என்னுடைய பரிபாலனை செய்யக்கூடியவன் அப்படின்னு சொல்லி 2 ஷர்த்து அல்லாஹ்விடத்திலிருந்து உதவிகளை வாங்குறதுக்கு 2 ஷர்த்து. ஒன்று என்ன சொல்றது, அல்லாஹ் தான் ரப்புன்னு ஏத்துக்கிட்டு பொறுமையாக இருக்கிறது. என்ன சொல்றது, பொறுமையா இருக்கிறது. புரிஞ்சா, பொறுமையாக அப்படி இருந்தா தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்கள் மீது அல்லாஹ் மலக்குமார்களை இறக்கிடுவானா. மனுஷங்கள்லாம் தேவையில்லை, அல்லாஹ் மலக்குகளை இறக்கி உங்களுக்கு உதவி செய்வான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க, ஹாஜரா அம்மையாரை கொண்டு போய் விட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்தாங்க. எங்க பாலைவனத்தில் மக்காவில் என்ன செஞ்சாங்க, கொண்டு போய் விட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்தாங்க. ஹாஜரா அம்மா கேட்டாங்க, என்ன இப்படி விட்டுட்டு திரும்பி போறீங்களே, அப்படின்னு அவங்க பாட்டு காதில் வாங்காம வந்தாங்க. 2வது வாட்டி கேட்டாங்க, அவங்க பாட்டு வந்துகிட்டே இருந்தாங்க. இது அல்லாஹ்வுடைய கட்டளையா அப்படின்னு கேட்டாங்க. ஆமான்னு தலையாட்டினாங்க. அப்ப நீங்க போங்க, என்ன சொன்னாங்க, அப்ப நீங்க போங்க, எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஒரு பெண், அது என்ன மாதிரியான இடம், பாலைவனம். ஒரு சாப்பாட்டுக்கு பசிக்குது, என்ன தேவைப்படுது, ஒரு டீ கடையில் போய் ஒரு டீ வாங்கி குடிக்க முடியுமா? இல்லை சாப்பாடு கடை எங்கேயாவது ஹோட்டல் இருக்குமா? ஒன்றும் கிடையாது. அங்கே இப்போ அங்கே கிடைக்காத பொருளே கிடைக்காது. அவ்வளவு எல்லா பொருளும் கிடையாது. சீசனில் கிடைக்காத பொருட்கள்லாம் அங்கே கிடைக்கும். நம்ம ஊரில் கிடைக்காத பொருள்லாம் என்ன செய்யும், எல்லா நாளும் அங்கே கிடைக்கும். அப்போ என்ன சொன்னாங்க அவங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா? ஆமான்னு தலையாட்டினாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப நீங்க போய்கிட்டே இருங்க, யார் எங்களை விட சொன்னாலும் அந்த அல்லாஹ் எங்களை காப்பாற்றுவான். அதனால என்ன கிடையாது, எங்களுக்கு கவலை கிடையாது, நீங்க போய்கிட்டே இருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க விட்டுட்டு திரும்பி வரும்போது அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் நான் என்ன செஞ்சேன், இப்படி விட்டுட்டு வந்திருக்கிறேன், அவர்களுக்கு பல விதமான மதுரமான காய்கனிகளையும் அவர்களுக்கு நல்ல நீரையும் கொடு யா அல்லாஹ் அப்படின்னு துவா செஞ்சாங்க. அந்த துவா அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆன்ல பதிவு செய்யறான். எங்க இருந்து என்ன கேட்கறாங்க பாருங்க, பாலைவனத்துல மதுரமான பல வஸ்துக்களை கொடுங்கன்னு கேட்கறாங்க. மதுரமான பல வஸ்துக்களை, நீர்களை நீ குடு யா அல்லாஹ் அப்படின்னு எங்க வச்சு கேட்டுட்டு வர்றாங்க பாருங்க. எவ்வளவு பெரிய நம்பிக்கை இருந்திருந்தா எந்த இடத்துல என்ன கேட்கணும்னு அவங்களுக்கு தெரியுமா இல்லையா? ஒன்றும் இல்லை, நம்ம எங்கேயாவது போகிறோம், ஏதாவது போகிறோம், வண்டி ஏறிட்டோம், ட்ரெயினில் வாட்டர் பாட்டில் வாங்கலையாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வண்டி எடுத்துட்டான், அவ்வளோதான். என்னதான் போய் அடுத்த ஸ்டேஷன் 100 கிலோமீட்டர் தள்ளி அங்கே போனால் தான் உண்டு, அதுக்கப்புறம் கிடையாது அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு சொன்னால், எங்க தண்ணி இப்போ எனக்கு வேணுங்க, யார் சொல்லுவா, தண்ணி எனக்கு வேணுங்க, எங்க அதான் வாங்கலையேங்க, இல்லை எனக்கு வேணுங்க, இப்போ 100 கிலோமீட்டர் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுங்க அப்படின்னு யாராச்சும் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. 100 கிலோமீட்டருக்கு தள்ளி தான் என்ன செய்யும், அடுத்த ஸ்டேஷனில் தான் வாங்கி ஆகணும் அப்படின்ற சூழ்நிலை இருக்க பொழுது அப்படி கேட்க மாட்டாங்க. பாலைவனத்தை பார்த்து அல்லாஹ் இடத்துல ஒப்படைச்சிட்டு வர்றாங்க. யா அல்லாஹ் நான் ஒப்படைச்சிட்டு வந்திருக்கிறேன் என்னுடைய மனைவி பிள்ளைகளை, நீ என்ன செய்ய, எங்களுக்கு மதுரமான காய்கனிகளை பல வஸ்துக்களை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னு சொன்னா, எங்க இவங்க மரமா வச்சுட்டு வந்தாங்க, நான் தண்ணி ஊத்திட்டு வந்திருக்கிறேன், அல்லாஹ் டக்குன்னு என்ன செய்ய வளர வச்சு அவங்களுக்கு அதுல இருந்து காய்கறிகளை கொடுன்னு சொன்னாங்க. இப்ப போய் பாருங்க, அங்க எவ்வளவு பழங்கள், எவ்வளவு ஜம்சம் தண்ணி கியாமத் நாள் வரைக்கும் லட்சக்கணக்கான லிட்டர்ஸ் ஒரு நாளைக்கு எடுக்கிறாங்க. அங்க யூஸ் பண்றது எல்லாத்துக்கும் என்ன செய்யறாங்க, எல்லாருக்கும் கொடுக்கறாங்க. ஹாஜிமார்களுக்கு போன 40 லட்சம் பேருக்கு ஆளுக்கு 5 லிட்டர் கையில கொடுத்து அனுப்புறாங்க. 40 × 5 கணக்கு போட்டு பாருங்க, கால்குலேட்டர் தாண்டி வெளியே போயிடும். முட்டை சைபர் என்ன செய்யும், கால்குலேட்டர் தாண்டி வெளியே போயிடும். அவ்வளவு தண்ணி எடுக்கிறாங்க, எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க, அமெரிக்காக்காரன், இது இந்த இஸ்லாமியர்கள் ஏதோ ஒரு பொய் சொல்றாங்க, இது ஏதோ ஒரு பக்கம் என்ன செய்யறாங்க, இவங்க கனெக்ஷன் கொடுத்து இவங்களுக்கு ஒரு வருமானம் ஈட்டுறதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஏதோ ஒரு செய்யறாங்கன்னு சொல்லிட்டு ஜெட் பம்ப்ஸ் என்ன செஞ்சா 5 பம்பை ஒன்னா உள்ள இறக்கணும். இப்ப இல்ல, ஆரம்பத்தில் ப்ரூஃப் ஆகுறதுக்கு முன்ன 5 பம்பை ஒன்னா இறக்கி மொத்த தண்ணி வெளியேறுதான். இறக்க வந்துகிட்டே இருக்கு.
இறக்க கனெக்ஷன் எங்க இருந்தா அல்லாட்ட இருந்து இல்ல, அது எப்படி நிப்பாட்டும்? இவன் கனெக்ஷன் எங்க இருந்தா ஒரு டேங்க்ல இருந்து கொடுத்திருந்தா அவனை தான் தண்ணி காலியா போச்சுன்னு சொல்லி என்ன செய்யலாம்? ஜெட் பம்பு எடுத்து முடிஞ்சிருச்சு நீ போய் சொல்றேன்னு சொல்லிடுவாங்க. வந்துகிட்டே இருக்கு ஜெட் பம்பு சோர்ந்து போச்சு, ஜெட் பம்பு சோர்ந்து போச்சு, புரிஞ்சா? எல்லாம் காலியா போயிடுச்சு, எல்லாம் ஜெட் பம்பெல்லாம் காலியா போச்சு, தண்ணி காலியா போகல. அதுக்கப்புறம் தான் ஒத்துக்கிட்டான் இது உலக அதிசயத்தில் ஒன்றுன்னு சொல்லி. உலக அதிசயத்தில் ஒன்று இது இஸ்லாமிக்கல் ஹிஸ்டாரிக்கல் அப்படி ஒரு இது விஷயம் ஒன்று கொடுத்தாங்க, புரியுதா? அப்போ எங்க வந்து என்ன சொல்லிட்டு போறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்? அப்போ ஈமானுடைய உறுதி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மனைவியை விட்டுட்டு போனாங்க. யா அல்லாஹ் என் மனைவிக்கு என்ன செய், காய்கனிகளை பல வஸ்துக்களை குடிய அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதுவும் இல்லாம ஹஜரா அம்மையார் சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய கட்டளையினால எங்களை விட்டுட்டு போறீங்க, நீங்க போய்கிட்டே இருங்க, எந்த அல்லாஹ் எங்களை விட சொன்னானோ அந்த அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். இன்ன வரைக்கும் எப்படி ஆகிப்போச்சு? சஃபா மருவா இன்ன வரைக்கும் ஹஜ்ஜினுடைய விஷயங்கள்லாம் இன்ன வரைக்கும் நடந்துகிட்டு இருக்க. காரணம் என்ன? அவங்க ஓடுனது தானே சஃபா மருவாய்க்கு. சஃபாவுக்கும் மருவாக்கும் ஒரு மத்தியில் அவங்க ஓடின ஓட்டம் தான் இன்ன வரைக்கும் என்ன செய்யும்? போன ஹாஜிகள்லாம் அந்த இடத்துல ஓடணும். தொங்கோட்டை ஓடுறாங்க இல்லையா? முடியாதவங்க என்ன செய்வாங்க? அந்த இடத்துல ஒரு பச்சை கலர் லைட்டு போட்டு வச்சிருப்பாங்க, அதில் தான் போகணும். அதான் ரூட்டு, அதான் ரூட்டு. முடியாதவங்கள என்ன செஞ்சுட்டு போவாங்க? அந்த வீல் சேரில் வச்சு கொஞ்சம் தள்ளிட்டு போவாங்க, புரியுதா? அப்போ அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு விஷயம் நடந்து போச்சுன்னு சொன்னா அது எல்லா மக்களும் செய்யற மாதிரி ஆக்கிடுவான். என்ன செஞ்சிருவான்? அது எல்லா மக்களும் என்ன செய்யணுன்ற மாதிரி அல்லாஹ் தஆலா ஆக்கிடுவான். அதுதான் அவங்க ஹாஜரா அம்மையார் என்ன செஞ்சாங்க? சஃபாவுக்கும் மருவாவுக்கும் மத்தியில் ஓடுனாங்களே, அந்த தொங்கோட்டம் அல்லாஹ்க்கு பிடிச்சி போச்சு. என்ன செஞ்சுட்டான்? வர்ற ஹாஜிமார்கள் எல்லாரும் ஓடணுங்க. வர்ற ஹாஜிமார்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? அந்த இடத்துல தொங்கோட்டம் ஓடும். கைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப என்ன சொல்ல வர்ற, இந்த பத்ரின் மூலமாக நாம விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஈமான் ஈகானாக இருந்தால், நம்முடைய ஈமான் பலமாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம். ஈமான் என்ன செய்யுது? இல்லையே நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு பலமா இல்லையே, அந்த அளவுக்கு பலமா இல்லையே. கேட்டுட்டு அல்லா இடத்துல வெயிட் பண்ண முடியுதா நம்மளால? அடுத்த செகண்ட் என்ன செய்யறோம்? எனக்கு இப்பவே வேணுன்ற மாதிரி நிற்கிறோம். இப்போவே நம்மளுடைய ஈமான அல்லாஹ் சோதனை பண்ணுறதுக்காக வேண்டி கொஞ்ச நாள் என்ன செய்வான்? டைம் எடுத்துக்குவான். கொஞ்ச நாள் டைம், எல்லாமே கொஞ்ச நாள் டைம் எடுத்தா தானே. கல்யாணம் புத்தகம்னா புள்ள பக்கம் முடியுமா? அந்த மாதிரி என்னங்க கல்யாணம் ஆகி 3 நாள் ஆச்சு இன்னும் குழந்தை வரல கேட்டா, பைத்தியக்காரனா நீ 10 மாதம் ஆகுமியா? இப்போ எங்க 10 மாதம், 10 வருஷம் ஆகுது. ட்ரீட்மெண்ட்டாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நிலைமையா போச்சு. புரிஞ்சா? பிள்ளை வரம் என்பது இப்போ தான் நடக்குது. ஒரு காலத்துலலாம் என்ன செய்வாங்க? கல்யாணம் ஆயிடுச்சு சொன்னா அடுத்த வருஷம் புள்ளையோட வந்து நிற்பான்ப்பா, எதுக்குப்பா அவங்க கல்யாணம் பண்ணி விட்டீங்க, அடுத்த வருஷம் புள்ளையோட வந்து நின்றுவானே அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? பேச்சு வழக்கில் இருக்கும். இப்போ கல்யாணம் பண்ணா பிள்ளை என்பது வரமாக மாறிவிட்டது. திருமணம் நடந்து போயிட்டா பிள்ளைங்கிறது வரமாக மாறி போயிடுச்சு, புரிஞ்சா? அப்போ எல்லாத்துக்கும் ஒரு கால அளவு இருக்கு இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு கால அளவு. நம்ம ஈமான நாம ஈக்கான் ஆக்கிக்கிட்டோன்னு சொன்னா அந்த டெஸ்டிங் எல்லாம் எடுத்துடுவான்ல. உங்களை இந்த ஒரு டெஸ்ட் பண்றதெல்லாம் விட்டுடுவான். ஏன்? உங்களுடைய ஈமான் அவன் ஈக்கான் ஆக்குறதுக்கு தான் அந்த டெஸ்ட் எல்லாம் கொடுக்குறான். நீங்க ஏற்கனவே அதை என்ன செஞ்சிட்டீங்க? அதுக்கு தகுதியானதாக மாற்றி வச்சிட்டீங்கன்னு சொன்னா கேட்ட உடனே கிடைக்கும். கையேந்தி கையை இறக்குறதுக்குள்ள கிடைக்கும். கையேந்தி கையை இறங்க. ஒரு காலம் இருந்துச்சு சஹாபாக்கள் கஷ்டப்பட்டாங்க. ஒரு காலம் இருந்துச்சு சஹாபாக்கள் கஷ்டப்பட்டாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பசியில மயங்கி கீழே விழுந்துடுவாங்க. அந்த காலத்தினுடைய ஒரு மருத்துவ முறை கழுத்துல மிதிக்கிறது. கழுத்துல மிதிச்சுட்டு போவாங்க. இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, மயங்கி கீழே விழுந்துட்டாருன்னு சொல்லி என்ன செய்வாங்க? கழுத்துல மிதிச்சுட்டு போவாங்க. அவங்க மயங்கி விழுந்தது பைத்தியம் பிடிச்சி இல்லை, பசியினால. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடையாது, ரொட்டி துண்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதனால பசியில மயங்கி விழுந்திருந்தாங்க. அந்த மக்கள் கழுத்துல மிதிச்சுட்டு போனாங்க. அதே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஒரு வாழ்வு வந்துச்சு. எப்படிப்பட்ட வாழ்வு? கித்தான் துணிக்குள்ள மூக்கு சிந்தி போட்டாங்க. எதுலங்க? கித்தான் துணி. இப்ப இருக்கக்கூட பட்டை விட ரொம்ப காஸ்ட்லியான துணி, டிஷ்யூ பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணி போட்டாங்க. அவங்க யூஸ் பண்ண குதிரையினுடைய லாடம் தங்கம், அந்த குதிரையினுடைய அந்த முகப்பு தங்கம், மறைப்பாங்கல்ல அந்த மறைப்பான் தங்கம், எல்லாமே தங்கம், எல்லாமே தங்கம். ஒரு காலம் வந்துச்சு அல்லாஹ் தஆலா அவங்களுடைய ஈமான்ல இவங்க பாஸ் ஆயிட்டாங்கன்னு முடிவு பண்ணதுக்கு பின்னால கையை ஏந்தி கையை இறக்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் கொடுத்தான். கையை ஏந்தி கையை இறக்கிறதுக்குள்ள என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா? எல்லாத்தையும் கொடுத்தான். அப்ப அந்த ஈமான்ல நம்ம பாஸ் ஆகணும்னு சொன்னா என்ன செய்யணும்? வெயிட். என்ன செய்யணும்? கொஞ்சம் வெயிட் பண்ணணும்.
அல்லாஹ்விடத்தில் கேட்டுட்டு யா அல்லாஹ் நீ கொடு, யா அல்லாஹ் நீ கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கொஞ்ச நாள் என்ன செய்யணும், வெயிட் பண்ணணும். கேட்ட உடனே என்ன செய்யணும், கிடைக்கணும்னு நினைக்கக்கூடாது. அப்படி நம்ம கேட்ட உடனே கிடைக்கணும்னு நினச்சோம்னு சொன்னால் நாம் அல்லாஹ்வுக்கும் நமக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த தொடர்பை இழந்துடுவோம். நீங்கள் கேட்ட அல்லாஹ் இடத்துல வாங்கக்கூடிய அந்த தொடர்பு என்ன செஞ்சு போயிடும், மிஸ் ஆகி போயிடும். நீங்கள் கேட்ட உடனே கிடைக்கலன்னு சொன்னால் உடனே நீங்கள் வேற யார்கிட்ட கேட்பீங்க. இப்போ அல்லாஹ்வுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அவனுடைய கல்வை நீங்கள் அவனுடைய ஒன்றி, யா அல்லாஹ் உங்கள்கிட்ட நான் கேட்டிருக்கிறேன், நான் உனக்காக வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் யா அல்லாஹ், பேசிக்கிட்டே இருப்பீங்க, அவனோட பேசிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு அல்லாஹ்வுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பு கூட ஆரம்பிச்சிடும். தொடர்பு கூட ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னால் என்ன செஞ்சிடும், தானாகவே விஷயங்கள் நம்மக்கிட்ட கிடைக்க ஆரம்பிச்சிடும். புரியுதா? நம்ம தொடர்பே இல்லாமல் இருக்கிறோம். அப்போ என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்தில் நாம கேட்கக்கூடிய விஷயங்கள்ல கேட்டுட்டு பொறுமை காக்க வேண்டும். கேட்டுட்டு பொறுமை காக்கணும். அப்படி பொறுமையாக இருந்தா அல்லாஹ்வினுடைய உதவியை நாம பெற்றுக்கொண்டு அதுல இன்பம் காண வேண்டும். அல்லாஹ்விடத்துல கேட்டு அதை வாங்கிட்டதுக்கு பின்னால ஒரு இன்பம் வருது பாருங்க, அதுதான் ஈமானிய இன்பம். புரிஞ்சா? அல்லாஹ் எனக்கு கொடுத்தாங்க, அல்லாஹ்விடத்துல நான் கேட்டேங்க, எனக்கு கொடுத்தாங்க அல்லாஹு தஆலா அப்படின்னு சொல்லி நாம நீங்க மார்த்தட்டி கொள்ளணும்னு சொன்னா பொறுமையாக இருந்தா தான் கிடைக்கும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றாரு, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, அல்லாஹ்விடத்துல உதவி தேடுங்க, பிஸ்ஸப்ரி பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும். முதல்ல என்ன சொல்றான், பொறுமை இருக்கணும். பொறுமை இருக்கணும் முதல்ல. அது இல்லைன்னு சொன்னா என்ன செய்யாது, எதுவுமே ஒர்க் அவுட்ல வராது. புரியுதா? அதனால நாம என்ன செய்யணும், பத்ரு நமக்கு கொடுக்கக்கூடிய படிப்பினை என்ன, அந்த மக்கள் ஈமான்ல உறுதியாக இருந்தார்கள். ஒரு 1000 பேர் அல்ல, 1,00,000 பேர் வந்தால் இந்த 313 பேர் எதிர்ப்போம். ஏன்னு சொன்னா ஒரு சஹாபி, இஸ்லாமிய படை தளபதி வாளை ஏந்திக்கிட்டு சொல்றாங்க, நீங்க எப்படிப்பட்ட கூட்டத்தோட மோதுறீங்க தெரியுமா? காசு பணங்களை விட, பெண்களை விட, ஆட்சி அதிகாரிகளை விட அதிகமாக மரணத்தை நேசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய படையோட நீங்க மோதுறீங்க. நாங்க ஒன்னும் ஜெயிச்சுட்டு போகணும்னு வரல, நாங்க வீழ்ந்து ஷஹீதா போகணும்னு வர்றோம். நாங்க என்ன செய்வோம், ஷஹீதா போகணும்னு வர்றோம். வெற்றி எங்களுக்கு ரெண்டாவது, ஷஹாதத்து தான் எங்களுக்கு முதலாவது. என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அப்படி என்ன செஞ்சாங்க, போய் உள்ள பூந்தாங்க, போய் என்ன செஞ்சாங்க, வெற்றி வீழ்த்திட்டு வந்தாங்க. புரிஞ்சா? அதனால என்ன செய்யணும், நமக்கு ஈமான்ல உரம் இருக்கணும். கேட்டா அல்லாஹ் கொடுப்பான். எத்தனை பேரா இருந்தா என்ன, வெற்றி எங்களுக்கு தான். வெற்றியை கேட்ட நாங்க பத்ர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதால உட்கார்ந்தாங்க. சஜிதால படுத்து அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் இதுல நீ வெற்றியை கொடுக்கலன்னு சொன்னா இஸ்லாம் இதுக்கு அப்புறமாக உன்னை தொழுகிறதுக்கும் உன்னை வணங்குறதுக்கும் பேரை சொல்றதுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்விடத்துல தர்காஸ் வச்சாங்க, வேண்டுகோள் வச்சாங்க. அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தான். புரியுதா? அதனால ஈமான்ல உரமா இருக்கணும். அல்லாஹ் தஆலா எந்த நபர்கள் எவ்வளவு கூட்டம்லாம் பார்க்க மாட்டான். வெற்றி அவன் யாருக்குன்னு முடிவு செய்து விட்டானோ தனி ஒருவரை உலக மொத்தத்துக்கு எதிராக நிப்பாட்டி அவங்க வெற்றியை கொடுப்பான். ஒரே ஒரு நபரை இந்த பக்கம் நிப்பாட்டி மொத்த உலகத்தையும் ஆப்போசிட்ல நிப்பாட்டி இந்த ஒருத்தருக்கு வெற்றியை கொடுப்பான். அவன் நாடுனா அப்படியே கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. புரியுதா? அல்லாஹ் தஆலா அந்த சஹாபாக்களை நினைவு கூறும் வகையாக ரப்புல் ஆலமீன் அந்த நபர்களை மதிக்கக்கூடிய வாய்ப்பையும் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.